ஆண்டவர் அவனை உருவாக்கிட்டு இந்த வேலையை கொடுத்துட்டு அவர் சொல்கிற இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 18வது வசனம், 15வது வசனத்தை தோட்டத்தை உண்டாக்கி அவனை அதில் வச்சு வேலையை சொல்லிட்டு 18ல் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்ல அதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனைவியை உண்டாக்குவேன்னு சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இந்த ஏற்ற துணை எதுங்கிறத ஆதாம் கண்டுபிடிக்கணும். அதனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்ட்டு ஏவாளை உண்டாக்கலை, உடனே அவன் விழாவிலேருந்து எடுக்கலை. முதல்ல என்ன பண்ணுறாரு, ஆதாமை உருவாக்கி அவனை கொண்டாந்து வச்சுட்டு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு மிருகமாக கொண்டாடுறாரு. தான் உண்டாக்கின எல்லாத்தையும் கொண்டாடுறாரு. எல்லாத்தையும் கொண்டு வந்து இது எல்லாத்தின் மேலையும் ஆதாமுக்கு ஒரு எண்ணம் வரணும், இது எதுவுமே எனக்கு ஏற்றதில்லை. ஏன், அதுக்கப்புறம் ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கும்போது இது எனக்கு ஏற்றது அப்படின்ற எண்ணம் மட்டும் இல்லை, இதை தவிர எனக்கு இந்த உலகத்தில் ஏற்றது வேற இல்லைங்கிற எண்ணம் அவனுக்கு வரணும். ஏவாள் எனக்கு ஏற்றது மட்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, ஏவாளை தவிர வேற எதுவுமே எனக்கு ஏற்றதில்லை. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டாந்து காட்டிடுறாரு. ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து காட்டுறாரு. அத்தனையும் இப்போ காட்டிட்டு சொல்றாரு, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை. ஏன், எல்லாத்தையும் காட்டியாச்சுப்பா. இப்போ ஆதாம் மைண்ட்ல நல்லா ஏத்திட்டாரு. ஆதாம், மரம் இருக்கு, பறவை இருக்கு, மிருகம் இருக்கு, ஊரும் பிராணி இருக்கு, காட்டு மிருகம், நாட்டு மிருகம், எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன். பார்த்துட்டியா, பார்த்துட்டேன். இது எதுவுமே உனக்கு ஏற்றதில்லை. கரெக்ட், ஆமா ஆண்டவரே, இது எதுவுமே எனக்கு ஏற்றதா இல்லை. இப்போ ஒன்று கொடுக்குறேன் பாரு, இதுதான் உனக்கு ஏற்ற துணை. இப்போ ஆதாமுக்கு ஏவாள் ஏற்ற துணை என்கிற எண்ணம் மட்டும் இல்லை, ஏவாளை தவிர வேறு துணை எனக்கு ஏற்றது இந்த பூமியிலேயே கிடையாதுங்கிற எண்ணம் இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் கொண்டாந்து அதை காட்டிட்டார். எல்லாத்தையும் காட்டிட்டார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து, ஒரு சபையை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்த போது உனக்கு ஒரு எண்ணம் வரணும், இது எனக்கு ஏற்ற துணையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார்னு மட்டும் இல்லை, இதை தவிர வேறு ஏற்ற துணை எனக்கு இல்லைங்கிற எண்ணம் உனக்கு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தாட், இந்த ஆல்டர்னேட் தாட் உனக்கு வரவே கூடாது. இது கர்த்தர். இது இல்லை, இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள், ஏவாளுக்கு ஏற்ற துணை ஆதாம். அந்த தாட் அந்த அம்மாவுக்கும் வரணும். இப்போ நமக்கு ஆண்டவர் ஏற்ற துணை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். கர்த்தருக்கு தெரியும் சபைதான் எனக்கு ஏற்ற துணை, அதனால அவர் விழாவிலிருந்து இப்போ எடுத்திருக்கிறாரு. நமக்கு அந்த எண்ணம் இருக்குதா? ஏவாளாகிய நமக்கு அந்த எண்ணம் இருக்குதா? என் தேவன் தான் எனக்கு ஏற்ற துணை. இப்போ சொல்லணும், நான் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏன்னா என் ஏற்ற துணை கர்த்தர். இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டிட்டு சொல்றாரு, இது எதுவும் உனக்கு ஏற்ற துணை இல்லை. இந்த பூமியில் இருக்கிற பணமோ, ஆஸ்தியோ, சம்பாத்தியமோ, வீடோ, அல்லது வேற எந்த ஒரு காரியமோ, பட்டமோ, பதவியோ, புகழோ, அல்லது இந்த உலகத்திலேயே மிகப்பெரியதான போஸ்டிங்கோ, வாட் எவர் இட் இஸ், இது எதுவுமே எனக்கு ஏற்ற துணை கிடையாது. அதனால தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் காட்டிடுறாரு. எல்லாத்தையும் காட்டிட்டு இப்போ சொல்றாரு, இப்போ ஒன்று கொடுக்குறேன் பாரு, இதுதான் உனக்கு ஏற்ற துணை. அவனுக்கு தெரியணும், ஏவாள் மட்டும் அல்ல, வேற எதுவும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு தெரியணும், இயேசுதான் எனக்கு ஏற்ற துணை, அவர் மட்டுமல்ல, வேற எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த பூமியில் இருக்கிற எதுவும் எனக்கு ஏற்ற துணை கிடையாது, அவர் ஒருவரே எனக்கு ஏற்ற துணையாக இருக்கிறார். இந்த எண்ணம் வந்தாதான் உங்களுக்குள்ள ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபேமிலி, சக்சஸ்ஃபுல்லான சர்ச். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்தை விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கணும்? சொந்த குடும்பத்தை, உன்னை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நீ எனக்கு ஏற்ற துணைங்கிறது மட்டுமல்ல, உன்னை தவிர வேறு துணை இல்லைங்கிற எண்ணம் வரணும். there is no alternate. இந்த எண்ணம் வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் காட்டிட்டார். எல்லாத்தையும் காட்டி முடிச்சுட்டு, இதெல்லாம் இல்லை, இந்த இப்போ தரேன். இது ஆதாமுக்கு ஏவாள் மட்டுமல்ல, ஏவாளுக்கும் இதே தான் ஃபார்முலா. ஏவாள், உனக்கு ஏற்ற துணை இந்த பூமியில் இருக்கிற எதுவுமே கிடையாது, ஆதாம் மட்டும். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு இந்த பூமியில் இருக்கிற எதுவும் அல்ல, இயேசு மட்டும். அவர் தான் ஏற்ற துணை. இந்த எண்ணம் உனக்கு வந்துடுச்சுனாலே நீ உன்னை நம்பி கொடுத்த குடும்பத்தை கரெக்டாக நடத்துவ. உன்னை கொடுத்த குடும்பத்தை, இந்த தாட்டு கணவனுக்கும் வரணும், மனைவிக்கும் வரணும். ஆனால் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இப்போ உடனே இதுக்கு பின்னாடி நிறையா பேர் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்பாங்க? நான் கரெக்டாக தான் இருக்கேன், ஆனால் அவர் சரியில்லை. நான் கரெக்டாக தான் இருக்கேன், என் மனைவி சரியில்லை. இதுக்கு அவங்ககிட்ட ஒரு 1000 காரணம் இருக்குது, இவங்ககிட்ட ஒரு 10,000 காரணம் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை யோசிக்கணும். திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசித்து
தேவ சமூகத்தில் கேட்டு கர்த்தர் சொன்னதை பண்ணியிருக்கணும். அவர் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் சொன்னாங்கன்னு பண்ணி கூட வீணா போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னாரா, அப்படி பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் தி பெஸ்ட். இப்போ பண்ணிட்டீங்க, நோ மோர் சாய்ஸ். இப்போ அடுத்து வேறு வழி இல்லை. இதுதான் ஏற்ற துணையாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அது கர்த்தரால் முடியும். கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான். கொஞ்சம் என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நட்டு இருக்குது, ஒரு போல்ட் இருக்குது. இப்போ நெட்டு போல்ட்டு வாங்கியாச்சு. இதை மாற்ற முடியாதுன்னா என்ன பண்ணணும்? ஒன்று இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றணும், இல்லை இதை சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் பெருசாக்கணும். அது ஒரு ப்ராசஸ், கொஞ்ச நாள் ஆகும். பொறுமையோடு காத்திருக்கணும். காத்திருந்து அது வரணும். எத்தனையோ பேர் இப்போ சாட்சி சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் எத்தனையோ வருஷம் கழிச்சு கணவன் மாறி வந்திருக்கிறாரு, அவர் போயிட்டாரு, அவர் அவ்வளோதான் டிவோர்ஸ் கேட்டார், எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, நாங்கள் சொல்கிறோம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஒரு சில நேரத்தில் சில சகோதரிகள் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க, அவர் டிவோர்ஸ் கேட்டு என்னை வற்புறுத்துறாரு, நான் டிவோர்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் சொல்லேன், டிவோர்ஸ் கொடுக்காதீங்க. அவர் கொடுத்தா அவர் அப்ளை பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், அது அவர் இஷ்டம். நாம கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம், உண்மையாக நிற்கிறோம். எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் சொன்னது அவ்வளோதான், நான் இப்படியே தான் இருப்பேன் சொல்லி பாருங்க. அவர் கொடுக்குறாரு, அவர் வாங்குறாரு, அது அவர் இஷ்டம். அவருக்கும் கர்த்தருக்கும் உரியது, அது அவரே போட்டோம். ஆனால் நான் நம்புகிறேன், ஒரு நாள் அந்த மனுஷனை மாற்றி கர்த்தர் கொண்டு வருவார். நிறைய பேர் மாறி வந்திருக்கிறாங்க, ஏற்ற துணைன்னு புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த தாட் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு தேவன் கொடுத்ததாக இருக்கணும். ஏன்னா இது தேவன் உண்டாக்கின துணை. இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதலாவது, நீங்கள் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கப்பட்டீர்கள். நீங்கள் தோட்டத்தில் பழம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிறது ரெண்டாவது. எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாங்கிறதுலாம் அப்புறம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்படுத்தவும் காக்கவும் வைக்கப்பட்டீர்கள். அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் அருமையான குடும்பம். கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிற சர்ச் ரொம்ப அருமையானது. உங்களுக்கு நம்பி கொடுத்துருக்கிற ஊழியம் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பம். அதை முதல்ல பண்படுத்துங்க, கர்த்தருக்குள்ள பண்படுத்துங்க. அதை வேலி அடைங்க, கற்களை பொறுக்குங்க, நற்குல திராட்சை செடிகளை நடுங்க. நட்டு கர்த்தருக்கென்று நல்ல கனிகளை கொடுக்கறதா மாற்றுங்க. அதற்கு பிறகு அதை சுற்றி காவல் காருங்க. எந்த பாம்பும் உள்ளே வந்துடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. தைரியமாக ஆண்டவருக்காக நில்லுங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தையும் அல்லது உங்கள் வேலையையும் அதையும் ஆசீர்வதிப்பார். ரெண்டுமே இருக்கணும். ஒன்று ஆசீர்வாதமாக இருந்து ஒன்று ஆசீர்வாதம் இல்லாமல் போச்சுன்னா கஷ்டம். ரெண்டுமே ஆசீர்வாதமாக இருக்கணும். ரெண்டும் ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா அதுதான் சரியான வளர்ச்சி, அதுதான் சரியான ஆசீர்வாதம். ஸ்பிரிச்சுவலி ராஜாவும் நீ இருக்கணும், ஆசாரியனாகவும் இருக்கணும். இந்த 2 ஆசீர்வாதமும் இருந்தால் தான் நல்லது. வெறும் பூமியை கீழ்ப்படுத்தி நீ ராஜாவாக இருந்து தேவனுக்கு முன்னாடி நீ இல்லாமல் போயிட்டீங்கன்னா கஷ்டம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்கன்னு பாருங்கள். எந்த இடத்துல பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நடுவில் கேப் இருக்குன்னு பாருங்கள். எந்த இடத்துல கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் கேப் இருக்குன்னு பாருங்கள். எந்த இடத்துல ஆவிக்குரிய விதத்தில் குடும்பம் குறைவாக இருக்குன்னு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.